குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஸ்வீட்டுன்னா இந்த பால் பேடா தாங்க. ஈஸியாக சிம்பிளாக பால் பவுடர் அண்ட் மில்கை வச்சு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபர். நாம் அதிரசம் செய்வது போல் நார்த் இண்டியன்ஸ் இந்த பால் பேடாவை தான் அதிகமாக செய்வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 120 கிராம் பால் எவ்ரிடே மில்க் பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஒரு அரை லிட்ரு பால் எடுத்திருக்கேங்க. ப்ரீமியர் பால் தான் எடுத்திருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துலேயே நாம் இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நான் 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இப்போ அரை லிட்ரு பால் வானலியில் ஊற்றிட்டேன். கனமான வானலியாக பார்த்து செய்யுங்க. இல்லாட்டி நான்ஸ்டிக்கு வானலி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒட்டாமல் வரும். இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டேன். நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். ஒரு 150 கிராம் அளவு சர்க்கரையை நான் சேர்த்திட்டேன். நெய் போட்டதுனால நல்லா என்ஹான்ஸ் கொடுக்கும் டேஸ்ட். அளவு கெட்டித்தன்மையாக பால் சுண்டி வந்துருச்சு. இப்போ நான் பால் பவுடரை சேர்த்த போகிறேன். ஒரு 120 கிராம் பால் பவுடர் இதில் நான் சேர்த்திட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு நாம் திரும்பவும் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்தணும். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திட்டேன். அப்போ இதுவும் நல்லா சுண்டி அதன் பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ நான் பிளேட்டுக்கு எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஒரு ½ அன் ஹவர் விட்டுட்டேங்க. ஆறிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா இவ்வளோ கெட்டியாக ஆகும். அதன் பிறகு நம்ம உருண்டை பிடிச்சு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம பால் பேடா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நான் ஷேப்பு பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ரவுண்ட் ஷேப்பாக வச்சு எந்த ஷேப் வேணாலும் பிஸ்கட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரவுண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு பாதுஷா மாதிரி இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நான் கொஞ்சம் நெய் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேங்க. நீங்கள் கம்மியாக ஊற்றணுன்னு நினச்சிங்களா ஊற்றிக்கிங்க. அதாவது அதுக்கு மேலே வேண்டாம். 3 ஸ்பூன் அளவுக்கு மேலே வேண்டாம். 2 ஸ்பூன் அளவு ஊற்றினா சரி. நான் ஒரு 3 ஸ்பூன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தான் நான் 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். ஒன்றெல்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு ஒரு ஆர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி போர்க்லேயே நான் இந்த மாதிரி ஒரு ஷேப்பு அதாவது ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். இது டிசைனுக்காக கூட கடையில் விற்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாங்க. இந்த கத்தி இருந்தால் கூட கத்தியில் ஒரு கீரல் மாதிரி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இதிலே நான் செஞ்சிட்டேன். இப்படி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு டிசைன் கொடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தீபாவளி டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் பாதாம் இருந்தது, அதை பீஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் பண்ணி வச்சுட்டேன். 20 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய இந்த ஸ்வீட்டை தீபாவளி அன்றைக்கி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.